ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். சீகன் பால்க் அவரும் அவரோட ஃப்ரெண்டான ப்ளூச்சோ இவங்க 2 பேரும் அவங்களுடைய சர்ச்சில் மிஷினரிக்கான தகுதி தேர்வு எழுதுனாங்க. ஆனால் 2 பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால அவங்க சர்ச்லேருந்து அவங்கள மிஷினரியாக அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருந்த டென்மார்க் அரசர் 4வது ஃப்ரெட்ரிக் இந்த விஷயத்தில் நேரடியாக தலையிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி திரும்பவும் அந்த பரீட்சை எழுத வச்சு அதில் அவங்க பாஸ் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க சர்ச்சில் அவங்கள மிஷினரியாக பிரதிஷ்டை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு இன்னொரு சர்ச்சில் அவங்கள பிரதிஷ்டை செய்து அந்த அரசர் தன்னுடைய சொந்த செலவில் இந்தியாவிற்கு மிஷினரியாக அனுப்பி வைத்தாருங்க. மிஷினரி தகுதி தேர்வில் ஃபெயிலான ஒரு மிஷினரி தான் இந்தியாவிற்கு வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு வேதாகமத்தை முதலாக தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? ஒருவேளை மனிதன் நியமித்திருக்கிற தகுதிகள் இல்லாமல் இருக்கலாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற தகுதிகள் இருந்தா மீதி எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வாருங்க. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போலாம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ஏசாயா 12:2. ரொம்ப ஈஸியான வசனம் தான். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். சொல்லாங்களா? இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். இன்னும் ஒரு முறை சொல்லாங்களா? இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். அடுத்த பகுதி என்னன்னா, கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர். இந்த 2 பகுதியும் சேர்ந்து சொல்லாங்களா? ரொம்ப ஈஸியான பகுதி தான். வாங்க சேர்ந்து சொல்லலாம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர். குட்டி பகுதி தான். அடுத்த பகுதி படிச்சிடலாம். அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். சேர்ந்து ஒரு முறை சொல்லாங்களா? இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர். ஏசாயா 12:2. எதற்கும் பயப்பட வேண்டாங்க. அவர் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறார். அப்புறம் எதுக்கு பயப்படணும்? ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.